தமிழக வெற்றிக் கழகத்தினுடைய சாதனை ஆட்சி 100 நாட்களை வெற்றிகரமாக கால் பதித்து வந்து கொண்டிருக்கிறது. இந்த வெற்றி 100 அல்ல, முதல் வெற்றி இது, முதல் 100 நாள் வெற்றி இது. பல்வேறு 1000 நாட்களை காண வேண்டிய இயக்கமாக இன்றைக்கு இந்த இயக்கம் பரிணாம வளர்ச்சி பெற்று வந்து கொண்டிருக்கிறது. சட்டமன்றத்திலே நிகழ்வுகளை நேரடியாக ஒளிபரப்ப அச்சப்பட்ட முதலமைச்சரெல்லாம் இருக்கிறார்கள். அச்சம் என்பதே இல்லை, பயமறியாத காளையாக நம்முடைய முதலமைச்சர் மக்கள் நேரடியாக பார்த்து கொள்ளட்டும், உங்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி இருக்கிறார்கள், எப்படி பங்காற்றுகிறார்கள் என்பதை பார்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக நேரடி அலையை இன்றைக்கு ஒளிபரப்பிக் கொண்டிருக்கிறார்கள். மக்கள் வரவேற்றுக் கொண்டிருக்கிறார்கள், பார்த்து கொண்டிருக்கிறார்கள். சட்டசபையில் எதிர்கட்சி குறிப்பாக திமுக உறுப்பினர்களின் செயல்பாடு ஏடிஎம்கே தனியாக ஒதுக்கிட்டாங்க. டிஎம்கே டிவிகே இதெல்லாம் வந்து தாரமான டிஎம்கேயோட செயல்பாடுகள் அப்போ இருந்ததுக்கும் இப்போ இருந்ததுக்கும் நீங்கள் எப்படி? திமுகவுடைய செயல்பாட்டில் எப்பொழுதுமே நீங்கள் மாற்றம் காண முடியாது. இன்னும் போக போக மோசமான நிலைக்குத்தான் போய்கொண்டிருக்குமே தவிர அவரிடத்திலே புதுமையை நீங்கள் எதிர்பார்க்க முடியாது. எப்படி இருந்தார்களோ அப்படித்தான் இருக்கிறார்கள், அதே நிலையில் இருக்கிறார்கள். இப்படிப்பட்ட ஒரு முதலமைச்சர் காலத்திலே தான் சபாநாயகர் அமைச்சருடைய பேச்சை கூட தடுத்து நிறுத்திவிட்டு எதிர்க்கட்சி தலைவர்களை எல்லாம் பேச அழைக்கிறார் என்று சொன்னார். இதை விட இந்தியாவிலே ஜனநாயகம் வேறு எங்கும் தலை தோங்கியதில்லை. அரசியல் மாண்புங்கிறது வெளியில வந்து தரக்குறைவான பேச்சுகள், அரசியல் ரீதியாக வந்து பேசப்படுகிறது. சட்டசபைக்குள்ளேயே அரசியல் நாகரிகங்களான பேச்சுகள் வந்து அதுவும் இந்த செஷன் வந்து போயிட்டு இருக்கிறதா நம்ம வந்து கண்கூடா நேரத்தில் பார்க்கலாம். பேரறிஞர் அண்ணா அவர்கள் ஒரு முறை தெளிவாக சொன்னார்கள், நல்ல நடை இருக்க நரகள் நடை நமக்கு எதற்க தம்பி என்று சொன்னார்கள். அது எல்லோருக்கும் பொருந்தும், இந்த காலத்திற்கும் பொருந்தும். நம்ம நகர்ப்புற வாழ்வியல் மேம்பாட்டு வாரியத்திலிருந்து நம்ம இந்த ஆண்டு எந்தெந்த ஸ்கீம் வந்து கொண்டு வர போகிறோம். ஏற்கனவே எக்ஸிஸ்டிங்காக வந்து நிறைய இடத்துல கட்டியிருக்காங்க. அதில் எதுவும் குறி போகாமல் பல பேர் வந்து இருக்காங்க. குறி போயும் பல்வேறு அடிப்படை வசதி இல்லாமல் வந்து பின்னாடி இருக்காங்க. எந்த அளவுக்கு மேம்படுத்த நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியம் கடந்த காலத்திலே பல சோதனைகளை கண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் விரும்பாத இடங்களிலே அடுக்குமாடி குடியிருப்புகள் உருவாக்கி இருக்கிறார்கள். அங்கே மக்கள் போவதற்கு அவர்கள் கேட்பதெல்லாம், எங்களுடைய வாழ்வாதாரம் இங்கே இல்லை, வெளியே இடத்திலே இருக்கிறது என்பதற்காகத்தான் அவர்கள் வந்து நிறைய இடங்களிலே இன்னும் குடியமர விருப்பம் தெரிவிக்க இல்லை. ஆனால் இப்போ நாங்கள் வந்து முதல் கட்டமாக எல்லா குடியிருப்புகளிலும் மக்களை குடி அமர்த்துவதற்கு வேண்டிய அனைத்து வசதிகளையும் இந்த வாரியம் செய்யும். அதிமுக இருந்து நீங்க வந்து வாரிய தலைவராக இருக்கீங்க. எம்ஜிஆர் காலத்திலையும் நீங்க பாக்குறீங்க, ஜெயலலிதா காலத்திலையும் நீங்க பாக்குறீங்க. இப்போது அதிமுக எந்த நிலையில இருக்கு? அதிமுக எங்கே இருக்கிறது என்று தொலைநோக்கு பார்வையோடு தேடி பார்த்தாலும் கூட கண்ணுக்கு கிடைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் கொண்ட கொள்கை, அம்மா அவர்கள் காட்டிய பண்பு, பரிவு, பாசம் இவை அனைத்தையும் தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரிடத்திலே இன்றைக்கு மக்களும் தொண்டர்களும் கண்டுகொண்டிருக்கிறார்கள். எனவே அதிமுக என்பது தமிழக வெற்றிக் கழகத்தோடு இணைந்து 2-3 மாதங்கள் கடந்தாகிவிட்டன. கலந்து போய்விட்டது, நீக்க வர கலந்து போய்விட்டது. எதுக்கு சார்? எங்க இருந்தா தானே இணைக்கிறதுக்கு? எல்லாமே வந்த பிற்பாடு வெள்ளம் என்ன, மடிஞ்சா என்ன, போடா என்ன, எல்லாம் வெள்ள கணக்கிலே வந்து சேர்ந்து விட்டார்கள்.
இப்ப மாதிரி அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் வந்து இப்ப புதுசா இருக்கக்கூடிய தாவேக அனுபவம் இல்லாத அந்த நபர்களோட எப்படி இணைஞ்சு பணி செய்ய முடியுது? என்ன அனுபவம் இல்லைன்னு என்று சொல்றீங்க நீங்க? எப்படி அவர்கள் அனுபவம் மற்றவர்கள் என்று நினைக்கிறீர்கள்? அனுபவம் பத்தாம நிறைய இடத்துல இல்லை இல்லை, அவர்கள் தானே இந்த தேர்தலிலே வெற்றிக்காக பாடுபட்டவர்கள். அவர்கள் உழைத்த உழைப்பு தானே இன்றைக்கு மரியாதைக்குரிய தளபதி அவர்களை முதலமைச்சராக ஆக்கியிருக்கிறது. 75 ஆண்டு கால திமுக வரலாற்றில் பல்வேறு சீர்திருத்தங்களை இந்த நேற்றைக்கு வந்து திமுக அதை நம்ம எப்படி சாப்பிட்றோம்? திராவிட கட்சிகளே ஆழமான கட்சி வந்து திமுக மறுசீரமைப்புங்கிற ஒரு கட்டத்துக்கு அவங்க எடுத்து போயிருக்காங்கன்னா அது எதனால? ஒரு படத்திலே, கடந்த காலத்திலே ஒரு படத்திலே எங்கள் தளபதி அவர்களுடைய தெளிவாக உச்சரிப்பார்கள். பயம், தோல்வி பயம், மீண்டும் ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்கான பயத்திலே அவர்கள் சீர்திருத்தம் என்ற பெயரிலே சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைவதற்கு முன்னால், அந்த இயக்கம் தோன்றுவதற்கு முன்னால் பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் வாரிசு அரசியலை பற்றி வரவேற்றிருக்கிறார்களா? இதனுடைய வீழ்ச்சிக்கு காரணமே வாரிசு அரசியல் தானே. அது வீழ்ந்துபட்டு போய்விட்டது, அது செத்து போய்விட்டது. அதற்காக இன்றைக்கு புலம்பிக் கொண்டிருக்கிறார்கள். 100 நாட்களில் தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசியலுடைய பல்வேறு சாதனைகள் தொலைநோக்கு திட்டத்தோடு மக்களுக்கு சென்றடைந்து கொண்டிருக்கிறது. ஏதோ இன்னைக்கு வந்து கொடுத்துட்டு போற மாதிரி திட்டங்கள் இல்லை. எல்லாமே நீடித்து நிலைத்த ஒரு அரசாங்கம் செயல்படுவதற்கு தொலைநோக்கு திட்டங்களோடு இந்த அரசினுடைய திட்டங்கள் ஒவ்வொன்றும் அமைந்திருக்கிறது. கிடப்பிலே கிடந்த பல திட்டங்கள், ஏன் புதுக்கோட்டை கூட காவிரி குண்டாறு இணைப்பு திட்டத்தை திமுக ஆட்சியிலே அவர் சல்லி பைசா கூட ஒதுக்க மாட்டேன் என்று சொன்னவர்கள். ஆனால் இன்றைக்கு தமிழகத்தினுடைய வெற்றி கழகத்தினுடைய அரசு, முதலமைச்சர் தளபதி அவர்கள் நிதி ஒதுக்கீடு செய்து பணியை துவக்க இருக்கிறார்கள். அசம்பிளில நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கையா சிஎம் கொண்டு போறதுக்கு, பிஎம் கொண்டு போறதுக்கு அமைச்சர் எல்லாம் வந்து பேசியிருக்காங்க. இன்னைக்கு மாணிக்கம் தாக்கூர் வந்து பேசுறது, காங்கிரஸ் மாணிக்கம் தாக்கூர் இன்னும் நடிகர்கள் மனப்பான்மையிலேயே டிவிக்காரங்க இருக்காங்க. அதனால இந்த பதிலை சொல்றாங்க. ரசிகர்கள் மனதில் இருந்து அவங்க வந்து குற்றங்களா மாறல அப்படிங்கிறது மாணிக்கம் தாக்கூர் கற்றுக்கிறாரு. தமிழகத்தினுடைய வரலாற்றை புரட்டி மீண்டும் ஒரு முறை பார்க்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கட்சியை ஆரம்பித்த பொழுது இதே கருணாநிதி அவர்கள் என்ன சொன்னார்கள்? தனிமரம் தோப்பாகுமா? கேட்டவர் யார்? அவர்தானே. அது தோப்பாக மாறி மட்டுமல்ல, மணங்கமலும் சந்தன மரங்களாக காடுகளாக வருவார்கள் இல்லையா? இப்படித்தான் சொல்லுவார்கள். இது பற்றிய கவலை எங்களுக்கு இல்லை. எங்கள் கிடத்திலே கிடைக்கக்கூடிய தங்கங்கள், வைரங்கள், மாணிக்கங்கள் போன்ற அமைப்பிலே உள்ள எங்கள் தொண்டர்களை எங்களால் சீர்படுத்தி இருக்கிறோம், சீர்படுத்தி கொள்ளுவோம். அவர் நன்றாக இருக்கிறார்கள், வளமோடு இருக்கிறார்கள், அரசியலை புரிந்து கொண்டிருக்கிறார்கள். காலத்துக்கேற்ற மாற்றங்கள். நீரின்றி அமையாது உலகு என்பது வள்ளுவனுடைய வாக்கு. நீர் வேண்டும். ஆனால் தமிழகத்திலே நம்முடைய நிலைப்பாடு இயற்கையினுடைய அமைப்பிலே மேற்கிருந்தே நோக்கித்தான் நீரினுடைய போக்கு கிழக்கு நோக்கி வரும். அப்படி வருகின்ற பொழுது நம்முடைய தமிழ்நாட்டினுடைய உயிர் ஜீவநாடி போராட்டம் என்பது காவேரி. காவேரியிலே தண்ணீர் வரவில்லை. கர்நாடகத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய அறிவுறுத்தினோடு நாம் கேட்டுக்கொண்டிருக்கிறோம். அவர்களும் அதை பற்றி மௌனம் சாதிக்க விரும்புகிறார்கள். எனவே எப்படியும் நம்முடைய செப்டம்பர் அக்டோபரிலே நீர்நிலை நிரப்பப்படும், சீர்படும் என்று இறைவனை வேண்டுகிறோம். நடக்கும். கூட்டணி கட்சியில நம்ம வந்து இருக்கிற காங்கிரஸ் ஆகட்டும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் ஆகட்டும், பல்வேறு நிலைப்பாடுகளை எடுத்து கடந்த 2 நாட்களாக பேசியிருக்காங்க. இந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் நாங்கள் தேவையா, அரசு அதிகாரிகள் தேவையா, விஜய் இன்னைக்கு வந்து மாணிக்கம் தாக்கூர் ரசிகர் மனப்பான்மையிலேயே அவங்க இருக்காங்க. அதனால தான் இந்த கருத்தை எல்லாம் தெரிவிக்கிறாங்க.
விஜய் முதலமைச்சர் வந்து பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டாக இது பண்ணாரு. கூட்டணிக்குள்ளேயே விரிசல் தொடர்வதற்குண்டான சமிக்கைகள் காட்டுறாங்க. அதுதான் ஜனநாயகம். நமக்கு விரும்பிய கருத்துக்களை நாம் சொல்லுவது, அந்த கருத்துக்கள் மக்களிடத்திலே சென்றடைந்து நல்ல முடிவை எடுப்பது ஜனநாயகம். எனவே கூட்டணி கட்சிகளே இருப்பவர்கள் அவர்கள் கருத்தை சொல்லுகிறார்கள். இதில் எந்த கருத்து சிறந்தது என்பதை முடிவு செய்யும் ஒரே தலைமை தளபதி. அவர் முடிவு செய்து கொள்ளுவார். சார், நீங்க அமைச்சராக இருந்தீங்க, ஏற்கனவே சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கீங்க. சட்டமன்றத்தில் இப்ப நிறைய அமைப்புகளிலிருந்து நீக்கிறது தான் அதிகமா போயிட்டு இருக்கு. ஏன்னா ஆளுங்கட்சியினரும் சரி எதிர்கட்சியினரும் சரி அது சரியான முறையில் நடைபெற போயிட்டு இருக்காங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டிலே மட்டுமல்ல, இந்தியாவில் இருக்கக்கூடிய சபை முன்னவர் அல்லது சபாநாயகர் தமிழ்நாடு இப்போது இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஆக ஒரு நடுநிலைமை தவறாத ஒரு சபாநாயகர் ஆளுங்கட்சியுடைய பேச்சையும் அவர் நீக்குகிறார், எதிர்க்கட்சியுடைய பேச்சையும் நீக்குகிறார் என்று சொன்னால் அவர் ஆளுங்கட்சிக்கு ஜால்ரா போடவில்லை, எதிர்க்கட்சிக்கு அஞ்சி பயந்து ஓடவும் இல்லை. எனவே என்ன சட்டம் சொல்லுகிறதோ, விதி எதை வழிகாட்டுகிறதோ அதன்படி அவர் செயல்பட்டு வருகிறார். முன்னாடி வந்து சட்டமன்ற நிகழ்ச்சிகள்லாம் யூடியூப்ல வந்து ஒரு கமெண்டா போகாது. இப்ப ரொம்ப எல்லா இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் எல்லாமே ரொம்ப மோசமான இல்லைங்க, அது யாருடைய கருத்து? ஒவ்வொரு தனி மனிதனுடைய கருத்து. அது ஒவ்வொருத்தர் இன்ஸ்டாகிராம்ல அல்ல யூடியூப்ல போடுறாங்கன்னா அது அவருடைய விருப்பம். இல்ல, தவறான கருத்துக்களை பரப்பும் போது அது மாதிரி அதாவது அதை வரைமுறைப்படுத்துறதுக்கு ஏதாவது நடவடிக்கைகள் எடுக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கா? தவறு செய்தால் அது திருத்தப்படும் எங்கள் முதலமைச்சரால். புரியுதா? போற்றுவோர் போற்றட்டும், புழுதி வாரி தூற்றுவோர் தூற்றட்டும், என் கடன் பணி செய்து கிடப்பதே என்று சொன்னான் பாவேந்தர் பாரதிதாசன். அந்த வழியில் எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் சென்று கொண்டிருக்கிறார்.